June 26th, Friday. In today's Gospel, large crowds followed him. Matthew chapter 8, verse 1. See that you say nothing to anyone. Matthew chapter 8, verse 4. Two contrasting phrases. Talk creates a crowd. Talk in itself a kind of crowd, a crowd of words. Like the sand, it drifts and blows here and there. Living today is like walking in a sandstorm or words. But Jesus told the healed leper to tell no one about his healing. This tells us that sometimes it is necessary to stand in from the storm. Sometimes it is necessary to be alone and think one's own thoughts. Why not meditate on this today? The silence of Jesus. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின் தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். I do choose, be made clean. மத்தேயு 8:2-3 வரை. நான் விரும்புகிறேன், நீ குணமாகு. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதரர் சகோதரிகளின் அன்பான பிள்ளைகளின் அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இயேசுவே உன் உயிர் தியாகத்தில் மண்ணுயிர் தினமும் மகிழ்கிறது என்ற ஒரு திருவழிபாட்டு பாடல் அருமையாக இயேசுவினுடைய இந்த இரக்கம், இயேசுவினுடைய இந்த அன்பு பெருக்கு வெளிப்படுத்துவதை நாம் காணலாம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்ற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள். நம்பிக்கையோடு இயேசுவிடம் வந்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதனால் அந்த நம்பிக்கை விசுவாசம் வெளிப்படுவதை அவருடைய வார்த்தைகளில் பார்க்கிறோம். இயேசுவே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும். தொழுநோயாளிகள் வழக்கமாக கல்லறை தோட்டங்களில் இருக்க வேண்டும். யாரிடமும் பேசக்கூடாது, யாரிடமும் சென்று பழகக்கூடாது. தொழுநோய் தொற்றிக்கொள்ளும் என்ற
பயத்தினால். அப்படியே யாராவது தெரியாமல் வந்தால் கூட இவர்கள் கூச்சலிட்டு அசுத்தம், இங்கிருந்து விலகிச் செல்லுங்கள், தூரப்போங்கள் என்று எச்சரிக்கை விட வேண்டாம். இதுதான் மோயிசனுடைய சட்டம். ஆனால் சட்டத்தை தாண்டி, இந்த தடைகளை தாண்டி இந்த தொழுநோயாளி இயேசுவிடம் நம்பிக்கையோடு வந்து, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று கேட்ட அவருடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது. Jesus was willing to help him as he was willing to be helped. யாரெல்லாம் இயேசுவிடம் நாடி தேடி வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அவருடைய அருளை பெற்று புதிய மனிதராக திரும்பிச் செல்வதைத்தான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். எல்லா விதமான புதுமைகளோ அல்லது மாற்றங்களோ அவர்களுடைய விருப்பத்தினால், அது உடனடியாக அருகிலே அல்லது தொலைவிலே, அந்த நூற்றுவர் தலைவன் வந்து வேண்டும் பொழுது அவருடைய வேலை செய்பவன் வெகு தூரத்தில் இருக்கிறான். இயேசுவிடம் வந்து கேட்கிறார், ஆண்டவரே நீர் விரும்பினால் என் ஊழியன் குணமடைவான், வெகு தூரத்தில் இருக்கிறான், நீர் வர வேண்டும் என்று கூட அவசியமில்லை, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த விசுவாசம் அந்த வேலைக்காரனை குணப்படுத்தியதை நாம் அறிவோம். May the power of your love, Lord Jesus Christ, fiery and sweet as honey, so absorb our hearts as to withdraw them from all that is under heaven. Grant that we may be ready to die for love of your love, as you died for love of our love. Prayer of Saint Francis of Assisi. முழந்தாளிட்டு அந்த ஜெபத்தை தமிழிலே உணர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சுட்டும் சுடராய் இனிக்கும் கரும்பாய் உள்ள உமது அன்பின் வல்லமை எம் இதயங்களை ஈர்ப்பதாக. இதனால் விண்ணிற்கடியில் உள்ள எதுவும் உம்மிடமிருந்து எம்மை பிரிக்காதிருக்கட்டும். எம் மீது கொண்ட அன்பிற்காக நீர் உம்மையே எமக்காக தாரை வார்த்தது போல நாங்களும் உமது அன்பிற்காக எங்களையே தாரை வார்க்க தயாராய் இருப்போமாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.